எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி. ஆமாங்க, இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு அபிராமி அருளக்கூடிய அற்புதமான நேரம். ஆமாங்க, இந்த ஆவணி மாதத்தில் என்னெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கீங்க? நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கீங்களா? எஸ், இந்த பிளான் எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அதை நல்லா தெரிஞ்சுங்க. மனசு மத்தாப்பு போல் இருக்குங்க. பூத்திரின்னு சொல்லுவோம்ல, தீபாவளிக்கு கொளுத்துவோம்ல, திட்டு திட்டுன்னு அழகாக எல்லாரையும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட தீபாவளியாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? பூத்திரி இல்லாத தீபாவளி இருக்கா? மத்தாப்பு இல்லாத தீபாவளி இருக்கா? அது மாதிரி தாங்க இந்த மாதம் மத்தாப்பு பூத்திரி போல் இந்த 4 ராசிக்காரர்கள் சந்தோஷம் பொங்க போகிறீங்க. மன ரீதியாக சந்தோஷம், அதை உண்மையிலேயே முக ரீதியாக உங்களுக்கு கண்டிப்பாக வெளிப்படும். ரொம்ப நாளாக ஏதாவது ஒருத்தவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டைம். இந்த 4 ராசிக்காரவங்க உங்களுக்கு பிடித்த நண்பர்களை சந்திக்க போகிறீங்க. ஒரு புது நட்பு கன்ஃபார்மாக உருவாக போகுது. ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நீங்கள் நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவீங்க. கன்ஃபார்மாக ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாகும். 1. 2வது, இந்த மாதத்தை பொறுத்தவரை இறுக்கி பிடிச்சி வாழ்கிறத விட கொஞ்சம் லேசாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வோமே அப்படிங்கிற எண்ணம் அழகாக தோணுங்க. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை வந்துடுங்க. ரொம்ப உடம்பை போட்டு வருத்திக்கவோ இல்லை நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சில ஸ்ட்ரிக்ட் அப்படி அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கூலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க. நான் சொல்லலை போங்கன்னு சொல்லலை, நீங்களே செய்ய தான் போகிறீங்க. கூலாக ஒரு முயற்சி, கூலாக ஃப்ரீயாக இருக்கிறது. ஆமாங்க, இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது. இந்த மாதத்தில் சில மங்களகாரகமான காரியங்களை நீங்கள் இறங்கி செய்ய போகிறீங்க இந்த 4 ராசிக்காரர்கள். இந்த மங்களகரமான காரியங்கள் உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஒருத்தவங்களை மீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீட் பண்ணிடுவீங்க. ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சா பொருள் வாங்கிடுவீங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா திடீர் பயணங்கள்லாம் நடக்கும். திடீர்னு நம்ம டாக்ஸி புக் பண்ணி கூட போகலாம், திடீர்னு கார் எடுத்துகிட்டு போகலாம், திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு திடீர் பயணம் கன்ஃபார்மாக உண்டு இந்த மாதத்தில். எதிர்பார்க்கவே இல்லை சார், நான் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை 4 வார காலங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் முக்கியமாக சில பேருக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க. ஏன் இப்படி ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. இல்லை பேங்க்கை இப்படி டிரான்சாக்ஷன் அதிகமாக காட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சில பேர் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிடும். ஒரு இழுபறியாக இருந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகள், எப்படிடா இந்த கணக்கை நான் கொடுக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, ஏதாவது சிக்கிப்பேனா அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அங்கேருந்து டக்குன்னு கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தவங்க உங்களை ஆஹா இதெல்லாம் நீ அதெல்லாம் பண்ண வேண்டாம் வா அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் ஆடிட்டர் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் டக்குன்னு வெளியில் வந்துடும். ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப கிளியராக வெளியில் வரப்போகிறீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ராசிக்காரவங்களுக்கும் எடுத்த காரியங்கள் சிறப்பு. சில பேருக்கு லாட்ரி யோகமே உண்டு. 4 ராசிக்காரர்களும் லாட்ரி சம்பந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லுவாங்க. இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். இது எப்படி அப்படின்னு உள்ள வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் ராசிக்கு 3வது இடத்திலே வந்திருக்கு. அப்போ சூரியனுடைய ஆற்றல் படி பார்த்திங்கன்னா பொருள் வரவு. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்கி தான் ஆகும். வேறு வழி இல்லை ராஜா. எல்லா மாதம் மாதிரி இந்த மாதம் அப்புறமா வாங்கிக்கலாம், அப்புறமா போடலான்னு சொல்ல முடியாது. இந்த மாதம் ஒரு பொருள் வீட்டுக்கு வந்தாகும். நன்மை நிறைந்த வாரம். எலக்ட்ரானிக்கல் பொருள், ஃபர்னிச்சர், இல்லை ஏதாவது ஒரு ஆசைப்படுற ஒரு விஷயம் நமக்கு அவசியமானது தான். கொஞ்ச நாளாக தள்ளி போட்டு தான் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் வேறு வழி இல்லாமல் நம்ம வாங்கி ஆகும். ஆமாம்,
அதே மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த டியூப்லைட்டு, ஃபேனு இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நம்மளை திடீர்னு பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்ஸஸாக ஏதாவது ஒரு இந்த டியூப்லைட்டில் லைட்லாம் வச்சிங்க, திடீர்னு அது ஒரு வேலையை பார்க்கும். கரண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. பயணங்கள் அனுகூலமாகும். கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க. சக்குன்னு ஒருத்தவங்க பேசுகிறத மைண்ட் ரீடிங் பண்ணிடுவீங்க. அது இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதனால் நல்ல வியாபாரத்தில் உள்ளவங்க, பிஸ்னஸில் உள்ளவங்க இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வருவீங்க. அது வேலை பார்க்குற பிள்ளைங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் மேலே ஒரு தனி மரியாதை ஏற்படும். சிறப்பான மாதம். அதேமாதிரி அடுத்தது கன்னி ராசி ஃபஸ்ட் கிளாஸ். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல வரார். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்களாம் பயந்து ஓடிடுவாங்க. உங்களுக்கு எதில் மேலெல்லாம் பயம் இருந்ததோ அதுலேருந்து ஒரு இந்த பயத்தை எப்படி சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சல் வந்துடும். இந்த விரோதம், அச்சம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறது. நான் பயந்தா தானடா பயம், பயத்துக்கே தண்ணி கட்டுறாள் அப்படின்னு கன்னி ராசிக்காரவங்களாம் இப்போ ஒரு கங்கணம் கட்ட போகிறீங்க. இந்த மாதத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைம். மன ரீதியாக ரொம்ப போல்டாக போகிறீங்க. அதேமாதிரி வந்து எந்த விஷயத்து மேலெல்லாம் தேவையில்லாமல் பயம் வந்ததுப்பா அப்படி அந்த பயத்தில் நீக்கிறதுக்கு நல்ல வழி. நீங்கள் வந்து அது தெனாலியில் பார்த்துருக்கீங்களா, கமலஹாசன் ஒரு பயமாக இருப்பார். அது மாதிரி சில இடங்களில் கடந்த காலங்களில் இதாகிடும். அந்த காலத்தில் அப்படியே மாற்றுவீங்க, இறங்கி செஞ்சுருவோம் அப்படின்னு இந்த போல்ட்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. நிறைய விருந்துகள்லாம் சாப்பிட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் 7th பிளேஸ். சூரியன் போய் 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. அப்போ என்னென்னா கொஞ்சம் அலையிற மாதிரி தான் இருக்கும், அலைச்சல். 1க்கு 2 தடவை. ஆனால் பிடிச்சவங்களுக்காக அலையிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா, அது ஒரு தனி ரகம் இல்லை? ஆமாம், பிடிச்சவங்களுக்காக ஒரு செய்தி பண்ணுறதில்ல ஒரு தனி சந்தோஷம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தனுசு ராசிக்கு உண்டு. அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலில் ஒரு திருப்தி இருக்கும். நம்மளை யாராவது எதிர்த்தவங்க, பகைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விட்டுடலாம். ஆமாம், கவலையப்படாதீங்க. நம்மளை ரொம்ப சீப்பாக இடம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அவங்களெலாம் ஒரு தரமான சம்பவத்தை இந்த மாதம் பண்ணி விட்டுருவீங்க. தனுசு ராசிக்காரவங்களுக்கு முகப்பொழிவு ஏற்படும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா முடி அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆமாம், ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா இந்த சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி மினுக்குறீங்களே அப்படின்வாங்க. அது மாதிரி தான் ஜொலிக்கக்கூடிய மாதம். ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. மகர ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப சொல்லவே வேண்டாம். ரொம்ப மனசில் குத்திக்கினே இருந்த சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகிடும். ஒரு விஷயம் நல்ல ஃப்ரீடம் பேர்டாக இருங்க மகர ராசிக்காரவங்க. ஆமாம், பயந்துக்கிட்டே வாழ வேண்டாம். ஒரு பழைய நினைவுகள்லாம் அப்படி தூக்கி போட்டுருங்க. அதுமாரி பயந்து ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது நமக்கு வந்து ஒரு சூழ்நிலைகள் மாறிடுமோ அப்படி நீங்கள் பயப்படாதீங்க. அது அப்புறம் விருந்து வச்சு அழைக்கிற மாதிரி முதல்ல பயத்தை விட்டு வெளியில் வாங்க. நமக்கு ஒன்றும் நடக்காதுப்பா, கடவுள் நம்ம பக்கம் இருக்கார், இந்த பெருமாள் நம்ம பக்கம் இருக்கார், சிவன் நம்ம பக்கம் இருக்கார் அப்படி நினைங்க. சிவ தாண்டவம். இந்த சிவன் யாருக்கு நீங்கள் உங்களை யார் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வச்சு செய்வார். ஸோ மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதத்தில் எடுக்கிற எடுப்புலேயே சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிடும். எனக்கா இது நடக்குது அப்படின்லாம் கேட்குறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மகர ராசிக்கு அற்புதமான நேரம். ஸோ மிதுனம், கன்னி, தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் ஜொலிக்க போகிறீங்க, பிரகாசமாக இருக்க போகிறீங்க, முழு வெற்றியை பெற போகிறீங்க. நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். முக்கியம் 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 பார்த்தீங்களா, என்னங்க பரிகாரம் சொல்லாமல் போகிறீங்கன்னு தானே கேட்குறீங்க. வெரி குட். ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான், இந்த சூரிய வழிபாடு 4 பேர் செய்யுங்க. டெய்லி சூரிய நமஸ்காரம் காலையில் செய்யுங்க. சார் சூரிய நமஸ்காரம் எனக்கு முறையாக தெரியாது அப்படின்னா, சூரியனை பார்த்து நமஸ்காரம் கையெடுத்து கும்பிட்டு ஒரு நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக பண்ணுங்க போதும். சூரிய நமஸ்காரம் தெரிஞ்சால் நன்னா பண்ணுங்க, இல்லைன்னா சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தினசரி சிவ வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா திங்கக்கிழமை இந்த மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறதும், ஞாயிற்றுக்கிழமை மகமாயின்னு சொல்லுவாங்க, மாரியம்மனை வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்கள் 4 பேருக்கும் ரொம்ப உத்தமம். வாய்ப்பு கிடைச்சா ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள்
ஒரு வெத்தலை சீவல் வச்சு குங்குமம் வச்சு வீட்டில் இருக்க வரக்கூடிய பெண்களுக்கு வச்சு கொடுங்க. அது ஞாயிற்றுக்கிழமையில் அழைச்சி வச்சு கொடுக்கறது மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை கண்டிப்பாக அடுத்த பதிவில் சந்திப்போம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.